அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நம் குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள், சுப காரியங்கள் என்ற தடை இல்லாமல் சீக்கிரமாக நடக்க நாம் செய்ய வேண்டியது, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், உங்களுக்கு விருப்பமான ஒரு நாளில் நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து, ஒரு தாம்பலத்தட்டில் வெற்றிலை ஒன்று வைத்து, மஞ்சள் தூளில் பன்னீர் விட்டு குழைத்து, மஞ்சள் பிள்ளையாராக பிடித்து அந்த வெற்றின் மேல் வைத்து விடுங்கள். குங்குமம் வைத்து பூ வைத்து விடுங்கள். மஞ்சள் என்பது குரு பகவானின் அம்சம். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை. எல்லா குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு இந்த மஞ்சள் பிள்ளையாராக நாம் நினைத்து கொண்டு நமக்குள்ள பிரச்சனைகளை பிள்ளையாரிடம் சொல்லி வேண்டிக் கொண்டால், நம் குடும்பத்தில் உள்ள கெட்ட சக்தி, பொறாமை, கந்திஷ்டி எல்லாம் நீங்கி குடும்பத்தில் எந்த தடையும் இல்லாமல் சுப காரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாங்குதல், வண்டி வாங்குதல் என்று நல்ல விசேஷங்கள் நடக்கும். ஓம் கணபதியை போற்று என்று 11 முறை கூறுங்கள். அடுத்த வாரம் நீங்கள் எந்த நாளில் பிள்ளையாரை பிடித்து வைத்தீர்களோ, அடுத்த வாரம் அதே நாளில் மஞ்சள் பிள்ளையாரை கொஞ்சம் எடுத்து நம் நெற்றில் வைத்து கொண்டு மற்றவை தண்ணீரில் கரைத்து செடிகளுக்கு ஊற்றிவிடுங்கள். மறுபடியும் இதேபோல் பிள்ளையாரை பிடிச்சு வையுங்கள். அந்த மஞ்சளை தினமும் குளித்துவிட்டு நெற்றியில் வைத்து கொண்டால், இனிமேல் உங்கள் வாழ்வில் அனைத்தையும் ஜெயம் ஆக்குவார் கணபதி. நன்றி.